ஒரு ப்ரொடியூசரு இந்த தொப்புளுங்கிற டைட்டிலுக்கு கதை சொல்லு அப்படிங்கிறாப்புல. எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா தொப்புள்னு டைட்டில் வச்சுட்டு கதை கேட்குறாப்புலன்ட்டு நான் சொன்னேன், சார் அம்மா மகன் பாசத்தை வச்சு தொப்புள் கொடி உறவு அதை வச்சு ஒரு கதை சொல்லட்டுமான்னு. நீ தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டாப்புல. ஏன் அப்படின்னு, தொப்புளில் ஆம்லெட் போட்டாச்சு, பம்பரம் விட்டாச்சு, பாதரசம் ஊற்றியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, வேறு தொப்புளில் ஏதாவது புதுமையான சீன் சொல்லியா அப்படின்னாப்புல. வந்த கட்டுப்புக்கு சொன்னேன், ஒரு சாமியார் கான்செப்ட் இருக்குது சார், படத்தில் 40 தொப்புள் வரும் சார், படத்தை வந்து நம்ம 3Dயில் எடுக்கிறோம், தொப்புள் வந்து மூஞ்சில் மோதும்னு, சூப்பர் இதே பண்ணுவோன்ட்டான். ஒரு படம் எடுக்க வர ப்ரொடியூசருக்கு ஒரு கதை கேட்குறதுக்கு ஒரு டைம் இல்லைன்னு சொன்னாங்க. அவன் எதுக்கு சினிமாவுக்கு வரான்னு நான் கேட்குறேன். ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட கதை கேட்டு தூங்கிட்டாப்புல, படுத்து தூங்கிட்டாப்புல. கதை கேட்டு தூங்குறதுங்கிறது ஒன்றா நம்பர் அயோக்கியத்தனம். இன்னொரு ப்ரொடியூசர் என்கிட்ட ஒரு இந்தியன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்லு அப்படின்னாப்புல. இந்தியன் மாதிரியா சார், ஒரு 500 ரூபா கொடுங்க சொல்கிறேன் அப்படின்னாப்புல. சரி 500 ரூபா கொடுத்தா இந்தியன் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா 500 ரூபா கொடுத்தாப்புல. என்ன மாதிரி ஒரு வயசான அசிஸ்டன்ட்டு, ஓகே என்ன பண்ணான், 5 ஹீரோக்களை கொலை பண்ணான் சார்ன்ட்டேன். இந்தியன் மாதிரி தானே கேட்டேன், இந்தியன் தான் அது. என்ன மாதிரி ஒரு வயசான அசிஸ்டன்ட்டு 5 ஹீரோக்களை கொலை பண்ணேன். இன்னொரு ப்ரொடியூசரு, என்ன ஏடா கூடமா கதை சொல்கிற, நீ யாரோட அசிஸ்டன்ட்டு அப்படின்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், நீ யாரோட அசிஸ்டன்ட்டுன்னு கேட்டேன். கட்டுப்பாய். இதை மாதிரி சினிமா தெரியாமல் வந்து மாட்டிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 600 படங்கள் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கு. ஏன் வர்றேங்கிறேன். மற்ற எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுட்டு நீ போகிற. ஒரு டீ கடை வைக்கிறனா கூட அந்த டீ கடையை பற்றி உனக்கு அனுபவம் இருந்தாலும் போகிற. இப்படி எந்த அனுபவமும் இல்லாமல் சினிமா எடுக்க வந்தானாக்கா என்ன அர்த்தம்? அது தப்பு இல்லை. அது இது வரைக்கும் எத்தனை ஹீரோக்கள் கிட்ட கதை சொல்லியிருப்பீங்கன்னா என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? ஒரு 6 மாதம் அலைய வச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கதை கேட்க வர சொன்னாப்புல. அன்றைக்கி கதை கேட்க என்ன நடந்ததுனாக்கா, ஸ்கிரிப்ட் அதுக்கு முன்னாடி கேட்டாப்புல, வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேட்டாப்புல. இருக்குது அப்படின்ட்டேன். ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போயிட்டேன். நீங்கள் கதை கேட்குறீங்களான்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னாப்புல, இல்லை கதையை கொடுத்துட்டு போங்க, ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போங்க, நான் படித்து பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறேன். நம்மள நான் ஏன்ச்சேன், நான் யாரோட அசிஸ்டன்ட் தெரியுமான்னு கேட்டேன். ஆர்சி சக்தியோட அசிஸ்டன்ட்டு. நான் கதை சொல்ல தான் வந்தேன், கதை கொடுக்க வரல. உன் சம்பளம் என்ன அதை தான் நீ சொல்லுமே தவிர ஸ்கிரிப்டை கொடுக்க சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இதே கதையை ஒரு புதுமுகத்தை வச்சு நான் வின் பண்ணி காட்டுறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுதான் உண்மையிலே நடந்தது. அதனால் ஸ்கிரிப்டு வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒருத்தன் பண்ணிட்டாலே அவன் பாதி % சினிமாவில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதே கதையை கொஞ்சம் மாற்றம் பண்ணி கதை சொல்ல போனேன். என்ன பண்ணுறாப்புல, ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு கதை சொல்லினாப்புல. நான் கதை சொல்ல வரல, அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. நீ என்ன மென்டலாக கேட்டாப்புல. ஆமாம் அப்படின்னா. யூ கெட் அவுட், வெளியே போ அப்படின்னாப்புல. வந்துட்டேன். ஒட்டுமொத்த இளமையே எழுந்துட்டேன். இளைஞனாக வந்தேன். 25, 26 வயசில் வந்தேன் சினிமாவுக்கு. இன்றைக்கி வயசு 63 ஆகுது. ஆனால் இன்னமும் போராடிட்டு கிடக்கேன். ஆனால் உடம்பு தான் 63, 64, மனசு என்றைக்குமே 25. இன்னும் சொல்ல போனோன்னா 25 வயசில் வரும்போது என்ன போல்ஸாக வேகமாக இருந்தாலும் அதே வேகம் தான் இன்றைக்கி இருக்குது. இளமையாக எழுந்துட்டேன், ரொம்ப இளமையாக எழுந்துட்டேன். இனி வர இளைஞர்கள் என்ன மாதிரி இழக்கக்கூடாது. அவன் இளமையிலே ஜெயிக்கணும், இளமையிலே ஜெயிக்கணும். அபியார் சொன்னால, கொடுமையில் இளமையில் வறுமைங்கிறது ரொம்ப கொடுமை. அந்த கொடுமையை நான் அனுபவிச்சிட்டேன். இனி அந்த கொடுமையை அன்னை தெரசா எப்படி தொழிலாளர்களுக்காக இது பண்ணாங்களோ, என்னோடய வாழ்க்கையை நான் உதவி இயக்குநர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். அவனுக்கு தேவையான அத்தனையும் செய்வேன். இன்னும் சொல்ல போனோன்னா, என்னோடய காலகட்டத்துக்கு அப்புறம் எந்த ஒரு திறமையுள்ள உதவி இயக்குனர் கஷ்டப்படக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஒரு லைப்ரரி, ஒரு மினி தியேட்டரு, சாப்பாடு எல்லா அமைப்பும் உருவாக்குவேன்.